அரசியல் அதிகாரத்திற்கும் கலைக்கும் இடையில் எப்பொழுதும் ஒரு போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. கையில் எந்தவித ஆயுதங்களும் இல்லாத கலைஞர்கள் ஒரு அரசாங்கத்தையே அசர வைக்கின்ற அல்லது ஒரு அரசாங்கத்தையே பயப்பீதிக்குள் கொண்டு வர வைக்கின்ற ஒரு பெரிய சக்தியினை அவர்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கின்றார்கள். அதுதான் மக்கள் சக்தி என்ற அந்த பெரிய சக்தி ஒவ்வொரு கலைஞனுக்கு பின்னாலும் திரண்டிருக்கின்றது. அரசாங்கங்கள் இந்த மக்கள் சக்தியை பார்த்துத்தான் பயப்படுகின்றது. இதனால் தான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கலைஞர்கள் என்றால் ஆகாத ஒரு மனநிலையில் இருக்கின்றார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு பிம்பத்தை வடிவமைத்து அதனை வரலாறாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். ஆனால் கலைஞர்கள் எல்லா விடயங்களையும் சாதாரண மக்களை விட மிகவும் கூர்மையாக சற்று வித்தியாசமாக சிந்திப்பவர்கள். அரசாங்கங்கள் எல்லாம் சரி அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது கலைஞர்கள்தான் அந்த மக்களினுடைய வலிகளையும் நிஜ கள யதார்த்தத்தையும் தங்களுடைய கலைகளினூடாக வெளிப்படுத்துகின்றனர்.